வணக்கம். இந்த பதிவு என் தங்கச்சி மெர்சிமாவுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அப்புறமா நான் வீடியோக்குள்ளே வர்றேன். சம்பளம் 27 30 தான் வரும் அப்படிங்கிறது யூடியூபர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது சுமிக்கும் தெரியும். நாங்கள் வேறு ஒரு காரணத்துக்காக சம்பளம் வரலன்னு சொல்லி நான் அவளை முட்டாளாக்கிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு ஒரு கணக்கில் போய்கிட்டு இருந்தேன். முட்டாளாக்கி ஏமாற்றிக்கிட்டுங்கிறத விட இவளுக்கு பயந்துக்கிட்டு, ஏன்னா சம்பளம் வந்துருச்சுன்னு சொன்னால் வந்த ஜோருக்கு இவளுக்கு ஊருப்பட்ட செலவு இருக்குது. இஎம்ஐ கொடுக்கணும், அப்புறம் பல டியூகளுக்கு கட்ட வேண்டியது, அப்புறம் சீட்டு பணம், இன்னும் நிறைய எங்களுக்கு செலவுகள் இருந்ததுனால தான் நான் அவளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன். யாரை? சுமியை. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் எதுக்கு அதை கட்டிச்சோத்தை அவுத்து விட்டாமானி டக்குன்னு வந்துக்கிட்டு யூடியூப்பில் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் சம்பளம் வந்துருச்சு, தயவுசெய்து யாரும் என்கிட்ட கேட்காதீங்க, அதை பற்றி என் சம்பளம் எப்போ வரும் என்னன்னு சொல்லி உங்களை யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் யூடியூப் சம்பளத்தை நம்பியும் கிடையாது. நீங்கள் ஒரு கோடீஸ்வரிங்கிறது உலகத்துக்கு தெரியும். நீங்கள் இதை நம்பி கிடையாதுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் இதில் நீங்கள் சொன்ன விஷயம் சுமி காதுக்கு போய் இந்த மெர்சிமாவே 27லேருந்து 24 to 27க்குள்ளே சம்பளம் வந்துடும் சொல்லி போட்டிருக்காங்களே, அப்புறம் எப்படி நீ என்னை ஏமாற்றலாம்? அப்போ நான் யார் சொன்னாலும் கூட நம்பியிருக்க மாட்டேன். மெர்சிமா இப்படி ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து எனக்கு அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சண்டைகள், ஏகப்பட்ட சச்சரவுகள். காரணம், நான் அவளை ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் ஏமாற்றி வச்சுருப்பேன். நீங்கள் அதை மீடியா முன்னால் நீங்கள் பப்ளிக் பண்ண வேணாம். நீங்கள் பண்ணிட்டீங்க, சரி ரைட்டு விடுங்க. இது எனக்கும் சுமிக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பை உண்டு பண்ணியிருக்கு. இதுபோக இதில் சூர்யாவுக்கும் ஒரு சின்ன மன வருத்தம். ஏப்பா, நம்ம அவங்க விஷயத்துக்கு போகிறதில்ல, அவங்களும் நம்ம விஷயத்துக்கு வர்றதில்லை. எதுக்காக இப்போ சம்பளம் எனக்கு இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரும்னு சொல்லி இவங்க ஒரு வீடியோ கம்யூனிட்டி போஸ்ட்டோ ஏதோ ஒரு வீடியோவோ போட்டு பப்ளிக் பண்ணணும். அப்போ இவங்க இதனால் இதில் எதுவும் உங்களுக்கு இது இருக்கா? வேணாம், என்னால் அது சொல்கிறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. இருந்தாலும் சொல்கிறேன், வேணான்னு சொல்லி இதை விட்டுருங்க மெர்சிமா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது எங்கள் குடும்ப பிரச்சனை. இப்போ நானே உங்களை ஒரு நாள் ஒரு விஷயமாக நான் பேசினேன், உங்களுக்கே நல்லா ஞாபகம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயமா மெர்சி தங்கச்சி என்கிட்ட பேசிச்சு ஃபோன்லையோ, ஏதோ ஒன்று சூர்யாக்கிட்ட நீங்கள் பேசுனதையோ, ஏப்பா உங்ககிட்ட பேசுனதையா எதை நான் சொல்லி வீடியோவில் சொன்னேன்? என்ன விஷயத்த ஒரு வட்டம் கூட மெர்சிமா உங்ககிட்ட பேசலையா? பேசுனதை நீ என்கிட்ட சொல்லி நான் அதை மீடியாவில் பேசினேன்ல. எதுக்கு இந்த அண்ணன் மீடியாவில் இதை பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு லைவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே. உதவி ஆமாம், ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உதவி பண்ணவான்னு சொல்லி ஏதோ ஒன்று கேட்டதுக்கோ ஒன்று தான் அது சூர்யா கிட்ட கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு சூர்யா என்கிட்ட அதை சொன்னா. தென்காசி, இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த டீ கடை மேட்ரு, டீ கிளாஸ் விஷயமா நானும் சூர்யாவும் குற்றாலம் போயிருந்தப்போ தென்காசி பிரச்சனையாக அவங்க ஏதோ சூர்யா கிட்ட பேசுனாங்களாம். அதை அவங்கள யாரோ மெர்சி மேடம் தான் இதுக்கு உதவி செஞ்சு இவங்களை காப்பாற்றுறதா தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட சொல்லி, நான் மறுநாள் இது அப்படிலாம் கிடையாதுங்க, என் தங்கச்சிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இது எங்களுக்குள்ளே உள்ள ஒரு பிரச்சனையை ப்ராப்ளம், நாங்கள் தீர்த்துக்கிறோம், மெர்சிமா நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லித்தான் ஒரு வீடியோ போட்டேன். காலையில் அன்றைக்கி 8 நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன், மறுநாள். அதுக்கே எதுக்கு நீங்கள் என் பேரை சொன்னீங்க, நான் சூர்யா கிட்ட பர்சனலாக பேசுனது எதுக்கு நீங்கள் மீடியாவுக்குள்ளே ஷேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை மெர்சிமா சொல்லி சங்கடப்பட்டு அந்த லைவ்லையும் என்னையை பற்றி நிறைய பேர் அங்கே போய் கெட்ட கெட்ட வார்த்தையிலையும், எதுக்கு இன்னும் இந்த இவனுடைய சகவாசத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க, இன்னும் எதுக்கு அவனுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க, டீ கிளாஸு விஷயத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு சொல்லி என்னென்னமோ போட்டாங்க போல். நான் அதை பேசுனதுக்கு நீங்கள் எதுக்குன்னே பேசுகிறீங்க, நீங்கள் உங்கள்கிட்ட நான் அதை சொல்லவே இல்லையே, சூர்யா கிட்ட சொன்ன விஷயத்தை எப்படி நீங்கள் பப்ளிக்கில் நீங்கள் பேசலாம் வைக்கலாம்னு சொல்லி சொன்னதுலேருந்தே நான் அந்த அம்மா விஷயமாகவே எடுக்கிறது இல்லை. இப்போ வரைக்கும் உங்களுக்கும் தெரியும், எந்த வீடியோவிலையுமே மெர்சிமாவை பற்றி நான் பேசுகிறதும் இல்லை, அவங்கள பற்றி மேக்ஸிமம் கமெண்ட் வந்தால் கூட நான் அவாய்ட் பண்ணிடுறேன். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பிரச்சனையை எதுக்கு கிளப்பி விடணும்? சுமிக்கு தெரியாதா? இல்லை அவங்களும் 2 வருஷமாக யூடியூப் வச்சுருக்காங்க. நீங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய யூடியூப் சேனல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா 11 வருஷம் இருக்குது. ஆக நீங்களும் ஒரு பிரபலமான யூடியூபரு, உங்களுக்கும் பல வருஷமாக ஃபாலோவர்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 21லேருந்து 26க்குள்ளே சம்பளம் வந்துடும். நீங்கள் அதை நீங்களே புரிஞ்சுக்கங்கிற மாதிரி அவளுக்கு நீங்கள் புள்ளி வச்சு விட்டா மாதிரி இருக்குது. இதனால்
இப்போ எங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இதுக்காக உங்களை நான் சங்கடப்பட போகிறதும் இல்லை, வருத்தப்பட போகிறதும் இல்லை. நீங்கள் தான் சொன்னீங்க என் குடும்ப விஷயத்துலேயோ உங்கள் குடும்ப விஷயத்துலேயோ நீங்களும் தலையிட வேணாம் நானும் தலையிட வேணான்னு சொன்னீங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் நானே இந்த ரம்ஜானுக்கு கூட நீங்கள் பல மாதிரி யோசிச்சிருப்பீங்க. நம்ம அண்ணனுக்கு ஏதாவது உதவி செய்யலாம், நம்ம அண்ணனுக்கு வந்து ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், இல்லை ரம்ஜானுக்கு ஏதாவது நம்ம வந்து பிரியாணிக்கு அவர் ஏன் போய்கிட்டு அங்கே சிங்கப்பூர் முருகேசன் அப்புறம் என்ன அங்கிட்டு இங்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அவர் தங்கச்சி நம்மக்கிட்ட கேட்டிருந்தா நம்ம ஒரு 100 பேர் 200 பேருக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்க அண்ணேன்னு சொல்லி நம்ம பணம் போட்டிருப்போமே. ஏன் இவர் நம்மகிட்ட கேட்க மாட்டேங்கிறாரு? அப்போ இவர் அன்பு ஒன்றே போதும், அன்பளிப்பு வேணாங்கிறத உறுதியாக கடைப்பிடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே வரலாம். இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் எனக்காக அதாவது இந்த பிரச்சனைகளெல்லாம் தள்ளி வச்சுருங்க. எங்கள் அம்மாவோட பாத்தியா, அதுக்கப்புறம் நியூ இயர் வந்தது, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விசேஷம் வச்சது, எங்கள் அப்பாவுக்கு பாத்தியா ஓத போகிறேன்னு சொன்னதுக்கு கூட எதுக்குமே நீங்கள் கண்டுக்கிறாமல் இருந்தது, அப்புறம் பல விஷயங்களுக்கு நீங்கள் வந்து என் கூட வந்து உதவி செய்ய வராமல் வெளியே இருந்து பேசுகிறது ஆதரவு கொடுக்குறது எனக்கு தெரியுது. ஆனால் ரம்ஜானுக்கு உங்கள் உள் மனசில் தோணுது எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம், இல்லை வந்து அண்ணனுக்காக ஏதாவது வந்து ஒரு பிரியாணி பொட்டலங்கள் இல்லை அவர் குடும்பத்துக்கோ இல்லை சூர்யாவுக்கோ செய்யலான்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் நான் அதை வந்து இப்போதைக்கு தற்சமயத்துக்கு அதை வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா இதனால் வந்து உங்களுக்கு தான் வந்து நிறைய பாதிப்புகளும் கெட்ட பேர்களும் வருது. ஸோ நான் வந்து இதில் வந்து உங்களை வந்து இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்க நான் விரும்பலை. கேட்டால் கடைசியில் வந்து எல்லாம் சொல்லிடுவாங்க 4 மணி லைவ் வந்தம்மா போட்ட உடனே. அப்போ நீங்கள் அவனுக்கு உதவி செய்கிற எண்ணத்தில் இருக்கீங்களா? இல்லாமல் அந்த புரோக்கர் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் பிரியாணி வாங்கி கொடுக்க போகிறீங்க இல்லை 200 பேர்த்துக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னீங்களா, ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து உங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாம். இப்பயும் சொல்கிறேன், அது அவங்க சொல்லலை, என் மனசுக்குள்ளே உள்ள அந்த ஒரு இதை நான் சொன்னேன், ஆசைகளுடைய வெளிப்பாடை சொன்னேன். என் தங்கச்சி கையால் வாங்கி ஒரு 100 200 பேருக்கு இல்லை ஒரு 50 பேருக்கு கொடுத்தா கூட அது ஒரு சந்தோஷம் சொல்லி நான் நினைக்கிறேனே தவிர கடுகளவு கூட கர்த்தர் மேலானையா அவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளை என்கிட்ட கேட்கவும் இல்லை. நானும் அவங்ககிட்ட இருந்து அந்த மாதிரி இதை உதவிகளை எதிர்பார்க்கலை. ஏன்னா உடஞ்சது தான், இனிமேல் ஒட்டாது. அதை நம்ம என்ன தான் பெவிக்கால் போட்டு ஒட்டினாலும் சரி, இல்லை பெவிஸ்டிக்கு போட்டு ஒட்டினாலும் சரி, இல்லை பசையை போட்டு ஒட்டினாலும் சரி, உடஞ்ச பானை தான். ஏதோ தூரத்துலேருந்து பேசிக்கிடுவோம், பார்த்துக்கிடுவோம். என்றைக்கு ஒரு நாள் நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னா நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக தான். சம்சாரம் அது மின்சாரம் படம் மாதிரி தான் எங்கள் கதையும், ரைட்டுங்களா? அதனால் போய் அந்த அம்மாவை எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. நான் சொல்ல வந்த கருத்து, இந்த விஷயத்தில் சுமியை தயவுசெய்து யாருமே, மெர்சிமா மட்டும் கிடையாது, கமாண்டு போடுற யாருமே தயவுசெய்து போய் உசுப்பேத்தாதீங்க. இந்த மாதிரி வந்து ரூபா வந்துருச்சு அந்த ஆளுக்கு, அவன் மீன் டாலரை விற்றுட்டு திருப்பி போய் வந்து எஸ்எஸ்ன்னு போட்டு டாலர் போட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு பிளான் போடுறான், நகை வாங்குறத அவங்கள கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, இவனை போய் கைது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், சுமி இவனை சும்மா விடாதீங்க, அவளையும் சேர்த்து உள்ளதல்லுங்க, இந்த மாதிரி கமிட்மெண்ட்டை போயோ இல்லை ஸ்க்ரூ போடுற வேலையவோ சுமிக்கிட்ட போய் யாரும் பண்ணாதீங்க. அந்த அம்மா வந்து சுமி கேட்டிருக்கும் போல் ஒரு வார்த்தை வாட்ஸ்அப்பில், ஏங்க மெர்சிமா நீங்களும் யூடியூப்பர் தானே, இந்த ஆளுக்கு சம்பளம் வந்துருச்சா வரலையா, இல்லை வந்துட்டு வராத மாதிரி நடிக்கிறானா, எனக்கு விவரம் சொல்லுங்கன்னு கேட்டதுக்காக பப்ளிக்காகவே சொல்லிருச்சு. யாராக இருந்தாலும் சரி தான். ஏன்னா அதில் உள்ள ஒரு கோடு வேர்டு நான் பார்த்தேன். அந்த அம்மா அதில் ஒரு பொடி வச்சு பேசிருந்துச்சு. என்னன்னா, தயவுசெய்து இது விஷயமாக யாரும் என்னையே தொந்தரவு பண்ண வேணாம். ஆனால் உண்மையிலே வந்து சம்பளம் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் வரும். இது வந்து அவங்க அடுத்தவங்களுக்காக சொன்ன மாதிரியே தெரியலை. ஏன்னா அந்த அம்மாட்ட போய் யாரும் வந்து உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா எத்தனாம் தேதி வரும்னு சொல்லி யாரும் கேட்டிருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக இவ சுமிங்கிறவ தான் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கணும். மெர்சிமா இந்த மாதிரி வந்து இவருக்கு சம்பளம் வந்துருச்சா வரலையா, என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாரு, 50,000 ரூபா நான் பணம் கேட்பேங்கிறதுக்காக என்னை வந்து பிரார்த்தனம் பண்ணுறாரு, உண்மையிலே வந்திருக்குமா வந்திருக்காதாமான்னு சொல்லி மெர்சிமா கிட்ட வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கலாம். அதை மெர்சிமா சூசகமாக நான் பொதுவாக சொல்லியிருக்கு, யாராக இருந்தாலும் இத்தனை தேதி வந்துடும் அப்படின்ட்டு இருக்கு. நானும் அதுக்காக அந்த அம்மாவை தப்பாக நினைக்கல, அந்த அம்மாவும் தப்பாக நினைக்காது. நான் சொல்லிக்கிறேன், தேவையில்லாமல் சுமி நீ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேணாம். இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே இப்போ நான் மத்தியான நேரம் 2 மணி ஆகுது, தூங்க போகிறதில்ல. சூர்யா கிட்ட உட்காந்து பேசி அவளை மண்டையை கழுவி எப்படியாவது எப்போ ஒரு 50 ரூபா கொடு, அவளும் பாவம் கஷ்டப்படுறா, உனக்கு நான் லட்சமாக சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவளும் பாவம் ஏதோ கஷ்டப்படுறவ, யூடியூப் வருமானம் இருந்தால் கூட பரவாயில்ல, வருமானம் இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கா, கொடுப்பான்னு சொல்லி அவள் கெஞ்சி கதிரி அவள் கையில் காலில் விழுந்து உனக்கு ரூபா ரெடி பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கு தர மணி அடிக்குது. ஏற்பாடு பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுவேன், கவலைப்படாத, உனக்கு வெற்றி நிச்சயம். ஓகேவா? பாய்.